வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இது காமிடா தெரியுதா? இப்போ நீங்கள் பாப்பாக்கு பார்க்குறது வந்து இதுதான் சோரியாசிஸ். ஸ்கின்ல அந்த கை காமிடுதாம்மா. இப்போ இது வந்து ஸ்கின்ல சோரியாசிஸ். இதில் வந்து இதே சோரியாசிஸ்க்கு இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்றதை காமிக்கிறோம். இந்த விரலில் வந்து அவங்களால ஃபுல்லாக வளைஞ்சிருக்கு தெரியுதா? இந்த ஃபிங்கரே அவங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். கையை க்ளோஸ் பண்ணுறதாங்க ஃப்ரண்ட்டில் எவ்வளோ க்ளோஸ் ஃபுல்லாக முடியல. இது முடியும் நீட்டுங்க, ஃபுல்லாக நீட்ட முடியாது. இல்லை ஓகேடா, திருப்பி அப்படியே கை இந்த பக்கத்தில் வைக்க முடியுமா? தெரியுதா? இப்போ சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ நேற்று நான் ஒரு பேஷண்ட் கேஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவையும் இன்னைக்கு வீடியோவையும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, முடக்குவாதங்கள்னால் என்னென்ன வகைகள், முடக்குவாதம் அப்புறம் தேய்மானம்னால வருது, எல்லாத்த பற்றி இன் டீட்டெயில் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக இது எல்லாருக்குமே ஒரு தரவான புரிதலாக இருக்கும். உங்களுடைய எலும்புகள் பற்றி, உங்களோட உடம்புகள் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வீடியோவாக இருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு ஸ்கேல்ப் சோரியாசிஸ். நிறைய பேருக்கு காதுக்கு பின்னாடி இந்த ஹேர் லைனில் அந்த முடியோட அந்த எட்ஜஸில் பார்டரில் வர்றது தான் ஸ்கேல்ப் சோரியாசிஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த ஹேரோட இந்த பார்டர்ல ஆரம்பிச்சு காதுக்கு பின்னாடி காதுக்குள்ள பின்னாடி இதுதான் ஸ்கேல்ப் சோரியாசிஸ். சோரியாசிஸ்ன்றது வந்து ஒரு தோல் சம்பந்தமான ஒரு நோய். நிறைய வகைகள் இருக்கு, செதில் செதிலா வரும். இதுதான் நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. சோரியாசிஸ் பின்னால மூட்டுகள் போய் பாதிக்கும். அது பேர் தான் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இப்ப இவங்களோட கையில ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு வீடியோ எடுக்காம வச்சிட்டோம்ல, இவங்களோட கையில இங்க இவ்வளவு பெருசு வீங்கி இருந்ததுன்னு ஒரு பல்ஜி மாதிரி ரொம்ப கருப்பா இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சின்ன இது. இவங்களுக்கு வந்து நான் இப்ப கையை முடியும் க்ளோஸ் பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க, கையை க்ளோஸ் பண்ணுங்க. எவ்வளவு க்ளோஸ் பண்ண முடியும்? இப்ப இவ்வளவு முடியுது. சூப்பர்ல. இப்ப இந்த விரல அவ்வளவுதான். ஓகே, இந்த இந்த இடமே அப்படி ஒரு பெயின். வேற எங்கேயும் உங்களுக்கு அந்த வீக்கம் இருந்ததா? காலில் காமிங்க. இவங்க காலில் எந்த இடத்துல கை வச்சுக்காங்க, காலே மொத்தமாகவே வீங்கி இருந்தது. இந்த இடம் ரொம்ப அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தது. ஓகே, அந்த கால் இது இல்லை, இந்த வரலுமா? இப்ப வந்து மூட்டு சம்பந்தமான நோய்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. நான் வந்து பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல சொல்றேன். ஒண்ணு, வயசாகி எலும்பு தேஞ்சு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இது வரலாம். அது 70, 80, 60 வயசா இருந்தாலும் ஒரு முட்டி இப்படி தேஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு இந்த முட்டி இப்படி இருக்கிற முட்டிக்கு எண்ணெய் பசை ஊற வச்சு சைனல் ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ண வச்சு இப்படி இருக்கிறத இப்படி பண்ணுவோம். கால் நீட்டி மடக்கும்போது முட்டி நீட்டி மடக்கும் கரக்கரன்னு சத்தம் கேட்கும் நிறைய பேருக்கு. அப்ப கீழே உட்கார்ந்து நிற்கும் சத்தம் கேட்கும். அந்த எண்ணெய் பசை ஊற வச்சோன்னா பர்மனண்டா சரியாகும். எவ்வளவு வயசானவனாலும் நீங்க வீட்டுல வந்து முடக்கத்தான் கீரை, பெரண்டை துவையல், எலும்பு ஒட்டி செடி எல்லா கிராமப்புறங்களும் இருக்கும். சின்ன சின்ன இலையா இருக்கும். அதை அரைச்சிங்கன்னா பலபலன்னு இருக்கும். பால்ல கலந்து குடிச்சா எலும்பு இரும்பு மாதிரி ஆயிடுமா. பிராக்சர் ஆன போன்ஸ்க்கே கொடுப்பாங்க. நாட்டு மருந்துகள்ல எலும்பு ஒட்டி இலை பொடியே இருக்கு. வாங்கி ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து குடிச்சாலே போன்ஸ்க்கு நல்லது. இதெல்லாம் ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க முடவாட்டங்கால் சூப்ல இருந்து நீங்க ஆட்டிக்கால் சூப்பு, ஒரு எலும்பு சூப்பு எல்லாமே நீங்க குடிக்கலாம். மொட்டை எலும்பு சூப்பு இதெல்லாம் குடிச்சா போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓகே, ரெண்டாவது வகை என்ன இருக்கலாம்னா முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். மோஸ்ட்லி இதெல்லாம் ஆட்டோ இம்யூன். உங்க எலும்பு அழிக்குது நிறைய சொல்லுவாங்க. சீரோநெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஆனா என்ன பொறுத்திருக்கு, இந்த முடக்குவாதம்ன்றது பயங்கரமான மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இதுல ஆட்டோ இம்யூன் அவங்களோட உடம்பு அழிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கோவமோ ஒரு துன்பமோ நம்மளுக்கு தான் முதல்ல தாக்கும், அவங்களுக்கு அடுத்தவங்களை விட அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணும். விட்டமின் டி டெஃபிஷியன்சில 199 பெண்கள் இதனால மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து 4 வயசு குழந்தைகள்ல இருந்து 60 வயசு ஆட்கள் வரைக்கும் இப்ப இந்தியால பூதாகரமா இருக்கக்கூடிய ஒரு நோய். விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆனவங்க எல்லாருமே இன்ஃப்ளமேஷன், அது உடம்பு ஃபுல்லா வீங்குது, உடம்பு ரொம்ப வெயிட் போடுது, உடம்பு ஃபுல்லா, அதாவது யூரின்ல போக வேண்டிய நீர் வந்து மசில்ஸ்குள்ள உள்ள போய் உடம்பு ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னு செக் பண்ணீங்கன்னா விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு நீங்க அழுகாதீங்க. ஏன் இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறீங்க? இது வந்து என்ன பண்றேன்னா எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன்.
எல்லா பீப்புள்ஸையும் எஜுகேட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்னு. நீங்க இதுக்கு அழுக கூடாதுல்ல. தீராத மன அழுத்தம் கவலை எல்லாம் வரும்ன்றனால இது அழுகிறீங்களா? உங்களுக்கு எது கவலை இருந்துச்சா? ரொம்ப உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா? நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு இது போய் சேரும்போது அந்த புண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. இந்த முடக்கவாதம்ன்றது ரொம்ப தீராத மனவேதனை, மன வலி ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருந்தா அவங்களுக்கு வந்து கடைசியில் இந்த எலும்புகள் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல அதை ஓவர் கம் பண்ண நம்மளே கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நானே என்னோட பிரச்சனைகள் வந்து வெளிவரதுக்கு என்னை நான் வலிமைப்படுத்திக்கணும். மன வலிமை அது இருக்கணும். இன்னொன்னு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி. விட்டமின் டி டெஃபிஷியன்சில வந்து என்ன ஆகும்னா எலும்புகள்ல எல்லாம் கால்சியம் வந்து கம்மியாகி ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு கண்டிஷன். அதாவது ஒரு 10 மாடி கட்டடத்துல இருந்து கீழே விழுந்து ஒருத்தவங்களுக்கு எலும்பு உடையறதும், வயசானவங்க 60 வயசு 70 வயசுல இருக்க பார்ட்டிகளுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சினால ஆஸ்டியோபோரோஸாய் போனே வீக்கா இருக்கும்போது இங்க வலிக்கு விழுந்து ஃபிராக்சர் ஆகுது. ஒரு 80 வயசு 90 வயசு வயசானவங்க கால் பெசந்துச்சு பாத்ரூம்ல வலிக்க வந்து ஃபிராக்சர் ஆயிதான் பாதி பேர் கோமால போயிருப்பாங்க, உயிருக்கு ஆபத்தா இருக்கும். அந்த பிளட் வந்து த்ரோம்பஸ் எம்பாலிசம் ஆயிரும். அது வந்து அதாவது இப்போ ஒரு இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சு, ஒரு அடிபட்டுருச்சு, அங்க இருக்கிற ரத்த கிளாட் வந்து அங்க இருந்து போய் ஏதாவது ஒரு பெரிய ரத்த குழாயோ மூளையில போய் அடைச்சு அவங்க கோமாவோ ஸ்ட்ரோக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ வந்து இறந்து போயிருவாங்க. மோஸ்ட்லி வயசானவங்க பாத்ரூம்ல வலிக்க விழுந்திருப்பாங்க, பார்த்தா அவங்க இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க சொல்ற நியூஸ் கேட்போம். அந்த மாதிரி 80-90 வயசுல வந்த பெத்தாலஜிக்கல் ஃபிராக்சர் இப்ப 40 வயசு 50 வயசு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு கூட வருது. கிரவுண்ட்ல சும்மா வலிக்கு விழுந்து கையை உடனே கை ஃபிராக்சர், காலை உடனே கால் ஃபிராக்சர். அதாவது மாடியில இருந்து கீழே விழுந்தோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி ஃபிராக்சர் ஆகி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ரோட்ல நடந்து போனேன், குளிக்கல விட்டு விழுந்தேன், ஃபிராக்சர் ஆயிடுச்சு, எலும்புகள் அவ்வளவு வீக் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸ்கேட்டிங் போயிட்டு இருந்தான் பையன், விழுந்தா போன் ஃபிராக்சர் ஆயிடுச்சு. அப்ப அந்த போன்ஸ் எவ்வளவு வீக்கா இருக்கு, எலும்புகள் பலமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம். வெறும் முடக்கத்தான் கீரை, பிரண்டை துவையல், எலும்பு சூப்பு, எலும்பு ஒட்டி செய்தி இதை மட்டும் கொடுத்து முடவாட்டங்கால் சூப் கொடுத்து என் பிள்ளையை குணம் பண்ணணுமா? என் பிள்ளைகளுடைய எலும்புகளை நான் வலு பண்ணணுமா? எலும்புகள் வலு பண்றதுக்கு அவனுக்கு விட்டமின் டி சத்து குறைபாடு வருது. சூரிய நமஸ்காரம் காலங்காலமா எல்லாரும் பண்ணாங்க. எல்லாருமே காலையில கொண்டு போய் குழந்தைகளை சூரியன்ல வைப்பாங்க. பிறந்த குழந்தைங்களை கொண்டு போய் சூரியன்ல வைக்கிறது என்னன்னா, அம்மா வயிற்றுக்குள்ள 10 மாசம் உள்ளே இருந்துச்சு, அதுக்கு பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியாது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயில்ல கொண்டு போய் வச்சா அந்த குழந்தைக்கு வந்து சூரிய ஒளி உடம்புல பட்டு மெலனின் பிக்மெண்ட் உற்பத்தி ஆகி ராத்திரி இருட்டுல தூக்கம் வரும், வெளிச்சத்துல முழிச்சிருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. வெறும் குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை வந்தா காலையில வெயில்ல காமிங்க மஞ்சக்காமலை குறையுன்னு ஒரு வாரம் காமிச்சிட்டு விட்டுறாங்க. குழந்தைங்க பிறந்து 6 மாசம் வரைக்கும் டெய்லியுமே 15 நிமிஷம் காலையில ட்ரெஸ் கழட்டிட்டு வெயில்ல போடணும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் காலை வெயில், அந்த வெயில் நம்ம சுடக்கூடாது, ஹாட்டா இருக்கக்கூடாது. அது எதுக்காகனா இது பகல் இது ராத்திரி. பிள்ளைங்க ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு தான் தூங்குது, காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்குது, நைட் ஃபுல்லா முழிச்சே இருக்கு. ஏன்னா பகலுக்கு ராத்திரி இதுன்னு அம்மா கருவறையில் எப்படி தெரியும்? பிறந்தப்ப என் பிள்ளைக்கு எப்படி நான் பழக்கணும், இதான் ராத்திரி இதான் பகல். அந்த காலத்துல எல்லா பிள்ளைகளும் காமிச்சாங்க, இப்ப எவ்வளவு பேர் காமிக்கிறாங்க? ஆண்கள் காலையில குளிச்சுட்டு சட்டை போடாம வெயில்ல போய் நின்று துளசி மரத்திட்ட பெண்களும் ஆண்கள் வந்து மொட்டை மாடியில சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க என்னைக்கு கடைசியா வெயில இருந்தீங்க? டெய்லி வெயில வேலை பாக்குறீங்க. இது வரைக்கும் ஃபுல் கை சட்டை போட்டிருக்கீங்க, பேண்ட் போட்டிருக்கீங்க. உங்க உடம்புல தோல்ல எந்த இடத்துல வெயில் பட்டு உங்களுக்கு விட்டமின் டி உற்பத்தி ஆகும்? உடம்பு ட்ரெஸ் இருக்குன்னா அந்த இடத்துல உடம்பு நார்மலா வெள்ளையாவே இருக்கு, வெயில் பக்கத்தான் கருப்பாக மாறிடும். அது சரி, சட்டையை கழட்டிட்டு முதுகு பக்கம் காமிச்சு நின்றாதான் பெரிய பரப்பளவுல வெயில் படும். இப்ப இத்தனோட இடத்துல தானே வெயில் படுது, இங்கேயும் இந்த மூஞ்சி மட்டும். அவன் என்ன சொல்ல வர்றான்னா, நான் ரொம்ப கருப்பெல்லாம் இல்லம்மா, நான் வந்து ரொம்ப வெள்ளைதான், வெயில் பட்ட இடத்துல கருப்பா தெரியுது, வெயில் பட இடத்துல பாரு நான் வெள்ளையா இருப்பேன். இப்ப நீங்க வெள்ளையா இருப்பீங்களா கருப்பா இருப்பீங்களா யாரும் கேட்கல. உங்க பொண்டாட்டி கண்ணு மட்டும் நீங்க அழகா தெரிஞ்சா போதும், இனிமே எக்ஸ்ட்ரா அளவு உங்களுக்கு வேணாம். என்னம்மா எப்படி உங்க சிரிக்க வச்சுட்டீங்களா? அழுதுட்டு இருந்தவங்கள இப்போ யாருக்கு எக்ஸ்ட்ரா அளவு கேட்கறாங்க மாமனுக்குன்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சட்டை கழட்டிட்டு நிற்கும் போது பெரிய பரப்பளவுல தோல் மேல வெயில் படும். வெயில் படணும் ஆண்களுக்கு. எல்லாரும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்க. அந்த வெயில் பட்டா இந்த விட்டமின் டி வந்து நிறைய உற்பத்தி ஆனா எலும்புகள் வலுவாகும். இந்த மாதிரி ஈஸியா உடஞ்சு போகாது. இன்னொரு இது வந்து ரொமாட்டிக் ஃபீவர். ரொமாட்டிக் ஃபீவர்ல வந்து ஏஎஸ்ஓ டைட்டர் செக் பண்ணுவாங்க. பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிருமி ஒரு பாக்டீரியா. இந்த நோய் தொற்று வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தொண்டை வலி டான்சில்ஸ் வலியோட காய்ச்சல் வந்துட்டே இருக்கும்.
அந்த டான்சல்ஸ் வழியை கேர்லெஸ் எடுத்துக்குவாங்க. இந்த பீட்டா ஹீமோரேஜ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிருமி மேல த்ரோட் அஃபெக்ட் பண்ணும். ஃபீவர் 2 தடவை வந்து அவங்களுக்கு த்ரோட் பெயின் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஜாயிண்ட்டுக்கு போகும். ஜாயிண்ட்ல 2 தடவை ஃபீவர் வந்து அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வந்துச்சுன்னா அப்படியே ஹார்ட்டுக்கு போயிடும். இதான் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். லிக் த ஜாயிண்ட் கிக் த ஹார்ட், அது பேர், அது பழமொழி. எலும்பை வந்து நக்கிட்டு ஹார்ட்டை வந்து உதைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஹார்ட்ல வால்வு, மிட்ரல் வால்வு, ட்ரைகஸ்பிட் 2 வால்வு இருக்குல்ல ஹார்ட்ல, இந்த வால்வை போய் அரிச்சு ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஆயிடும். அவங்களுக்கு தான் வால்வு ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த காலத்தெல்லாம் 6 மாசம் பென்சில் ஊசி போடுவாங்கல்ல ஒரு கிருமிக்கு, அதுதான் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இப்ப அதை மாத்திரையா கொடுக்குறாங்க, பென்டிட்னு ஒரு மாத்திரையா கொடுப்பாங்க. சோ இந்த ஹோமியோபதியில ஸ்ட்ரெப்டோகாக்சினம்னே ஒரு மருந்து இருக்கு. அந்த ஸ்ட்ரெப்டோகாக்சினம் மருந்து வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிருமியிலே தயாரிச்சு இது இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு, ரிமாட்டிக் இதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மருந்தா. சோ எதனால எனக்கு இருக்கு, ஏன் எனக்கு இந்த முடக்கு வதைப்பு, உங்களுக்கு கொண்டு போய் மூட்டு வலிக்குள்ள தேய்மானத்துக்குள்ள மருந்து கொடுக்கணுமா, ரொமட்டாய்டுக்குள்ள மருந்து கொடுக்கணுமா, ரொமாட்டிக்குள்ள மருந்து கொடுக்கணுமா, யூரிக் ஆசிட் கூடி, அதாவது கிட்னி ஒழுங்கா வேலை பார்க்காம நிறைய மட்டனா நான்வெஜ்ஜா சாப்பிடுறவங்க, நிறைய ஹை புரோட்டீன் எடுக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் உடம்புல இருந்து வெளியே போகாம எலும்புல டெபாசிட் ஆகி யூரிக் ஆசிட் கூடி வரக்கூடிய நோய் பேரு கவுட். எப்படி இருக்குன்னா, இதான் என் கால் கட்ட வரலாம் மோஸ்ட்லி வரும், இல்ல கால் கணுங்கால வரும். மித்த எல்லா எலும்பையும் பாதிக்கலாம். 90% வந்து எல்லாருக்குமே காலில் தான் வரும். அந்த கவுட் எப்படின்னா, என்னோட சேலை இருக்குல்ல, இது பட்டா கூட உயிர் போற மாதிரி வலிக்கும், ஒரு முடி பட்டா கூட வலிக்கும். அது வந்து கவுட்ன்ற நோய். சோ மூட்டுகளுக்கு நிறைய வகையான இருக்கு. காமனா மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு 90% மக்கள் பாதிக்கப்படக்கூடியது இவ்வளவுதான். எதனாலன்னு பார்க்காம, இப்ப இந்த சோரியாசிஸ் இருக்கவங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும்ன்றது தெரிஞ்சாதானே அது குணம் பண்ண முடியும். நீங்க அதை கண்டுபிடிக்காம எல்லாத்துக்கும் ஒரு வலி மாத்திரை அப்படின்னு சாப்பிட்டா நிரந்தரமா குணமாகாது, லிவரும் கிட்னியும் பாதிச்சிடும். வலி மாத்திரை சாப்பிட்டா கேட்கும், அப்புறம் மாத்திரை போட்டாதான் கேட்கும், அப்புறம் மாத்திரை போட்டா கேட்காது. போட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு உடம்புல ஆகிற டேமேஜோ உங்க எலும்பு வளையதும் நிக்காது. அன்னைக்கு பொழுது வலி இல்லாம இருக்கும். 24 மணி நேரம் 24 மணி நேரம் வலிக்காது, 24 மணி நேரம் திருப்பி வலிக்கும். அப்ப நிரந்தரமா சரியானா எதனால வந்துச்சு காஸ் கண்டுபிடிச்சு கியூர் பண்ணணும். இப்ப உங்களுக்கு காஸ் வந்து சோரியாசிஸ். இப்ப இந்த சோரியாசிஸை கியூர் பண்ணி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எலும்புல இருந்து ஸ்கின்னுக்கு அனுப்பிச்சு ஸ்கின்னை குணம் பண்ணும். ஸ்கின்ல ஒரு பிரச்சனை இருக்கு, உள்ளார மருந்து சாப்பிட்டு நான் குணம் பண்ணாம வெளியே ஆயின்மெண்ட் போட்டு அந்த இடத்த மட்டும் சரி பண்ணா ரத்தத்துல இருக்கிறது பெருகுமா பெருகாதா? அப்ப உள்ளார மருந்து சாப்பிட்டு ஒரு நோய் குணமானதால நிரந்தரம். சோ அப்ப இப்ப உங்களுக்கு வந்து தோலுக்கு மருந்து தரும். இன்னொரு குறிப்பான விஷயம், என்ன கஷ்டம், என்ன மன வருத்தம், என்ன கவலையோ அதை ஓவர் கம் பண்ணணும். ஒரு பெண் வந்து ஆளுமையோடு இருக்கணும், அப்பதான் அந்த குடும்பத்தை பெருசா வளர்க்க முடியும். புரியுதுங்களா? எவ்வளவு வலி வேதனை கஷ்டம் இருந்தாலும் எனக்கு பாத்துக்கிறேன், சூப்பர், நீங்க வந்து சந்தோஷமா, உங்களையும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களும் உங்களை வருத்தி வேதனைப்பட்டு உங்க குடும்பத்தையும் ஐயோ பாவம் முடியலையேன்னு அவங்களுக்கும் நிம்மதி இல்லாம, உங்களுக்கும் நிம்மதி இல்லாம, குழந்தைங்களுக்கும் நிம்மதி இல்லாம ஒரு சூழல் இருக்கு. நம்ம வாழ்ந்து வாழ வைக்கணும், ஹாப்பியா இருக்கணும். சரிங்களா? இனிமே எல்லா பெண்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு 1000 வழி தேடுங்க. அழுகிறதுக்கோ பழச நினைக்கிறதுக்கோ கவலையான விஷயத்த நினைச்சு கண்ணீர் வடிக்கிறதுக்கோ காரணம் தேடாதீங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அனுபவிச்சு வாழ்றதுக்கு, இந்த நாள் ஹாப்பியா இருக்கிறது. அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பிரச்சனை நம்மளுக்கு இத்தினூண்டு பிரச்சனையா இருக்கும். ஆனா அது கவலைப்பட்டு அதனால வர நோய் வந்து பெரிய நோயா இருக்கும். அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்துருவோம், ஆனா அந்த நோயை விட்டு நம்ம உடம்பு வெளியே வராது. மன ஆரோக்கியம் இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். மன நோய் நீங்க வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா உடல் அழிவை தடுக்க முடியாது. நீங்க உடலை அழிச்சிட்டு நீங்க மனசு சரியாயிடுச்சு என் உடம்பு திருப்பி வா என் கூட ஓடுனா ஓடாது. இது வந்து ஒரு கலை. அனுபவிச்சு வாழுங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷப்படுறதுக்கு காரணத்தை தேடி தேடி சிரிங்க, ஹாப்பியா இருங்க. கவலைப்பட வேண்டிய விஷயத்த விட்டு ஒதுக்கி ஓடுங்க. அந்த விஷயத்த நினைக்கும் போது அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஓடுங்க. உங்களை அதை துரத்தட்டும், அந்த கவலை உங்களை துரத்தட்டும், அதை விட்டு ஓடுங்க. ஆனா இப்ப பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, போன மாசம் உங்க அம்மா என்னை திட்டினாங்க, 2010 உங்க அண்ணன் என்னைய முறைச்சு பார்த்தாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம், ஏதோ ஒரு பழைய விஷயத்த இன்னைக்கு கூட நினைச்சு அழுகிறதோ ஃபீல் பண்றதோ கவலைப்படுறதோ உண்மையாவே அது உங்களுக்கு வலியா இருக்கும். இப்ப இவங்களுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை இவங்க நினைக்காம கண்ணீர் ஊத்தல, ஏதோ ஒரு வேதனையான விஷயம் இருக்கும், அந்த விஷயத்த விட்டுருங்க. அதனால உங்களுக்கு உங்க உடம்பு அழிஞ்சுதான் அதிகம். அதை விட்டு சந்தோஷமா இருக்கிறது காரணம் தெரியுங்க. நிறைய சந்தோஷமா சாமி கும்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் இனிமே. சரிங்களா?
வலி இருக்கும். அதனால தான் நைட்டில் தூங்கும்போது இப்படி மட்டும்தான் படுக்க முடியும். இந்த சைடு இங்கேயும் வலிக்கும் இங்கேயும் வலிக்கும். எந்த பக்கமும் திரும்பி படுக்க முடியாது. அந்த வலி வேதனை தான் அழுறீங்களா? உங்க கஷ்டம் யாருக்குமே புரியவே இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்களா? உடம்பு வலிக்கு உலகத்திலேயே பெஸ்ட் மருந்து என்ன தெரியுங்களா? வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சீங்கன்னா மசில் பெயினே இருக்காது. தசைகள் வலி, அந்த காலத்துல ரொம்ப வேலை பார்த்தவங்க எல்லாம் சுத்தி போடுவாங்க தெரியுங்களா? ஆக்சுவலி அது திருஷ்டி பூசணிக்காவே இல்லை. 100-1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடம்பு வலி ஒரு விசேஷம் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கடைசியில வெள்ளை பூசணிக்காய் குடி, உடம்பு வலிலாம் நீ நிம்மதியா தூங்குன்னு சொன்னது எப்படியோ மருவி அது திருஷ்டி பொருளா ஆக்கிட்டாங்க. திருஷ்டி எப்ப ஆகும்? விசேஷம் ஃபங்க்ஷன் நம்ம ஓடி ஓடி வேலை பார்த்தா திருஷ்டி வரும். வேலை பார்த்தவங்களுக்கு அது கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த தசை வலிகளுக்கு அதை விட பெஸ்ட் மருந்து எதுவுமே இல்லை. நீங்க பயங்கரமா உடம்பு வலிக்குது, ஒரு வலி மாத்திரை போடுறதுக்கு ஒரு டைம்ல வெள்ளை பூசணிக்காய் குடிச்சிட்டு மறுநாள் பாருங்க அந்த வலி இருக்காது. அதுதான் இந்த தசை வலிகள்லாம் கேட்கும். நீங்க உணவுலயோ உங்க சந்தோஷத்திலயோ நீங்க மருந்து தேடல. ஹாப்பி ஹார்மோன் நம்ம உடம்புல நேச்சுரல் பெயின் கில்லர் இருக்கு, அதுதான் என்டார்பின்ஸ். மார்பின்றது வலி ஊசி. மார்பின் தான் அதிகபட்ச கேன்சர் பேஷண்ட் போடக்கூடிய வலி ஊசின்னு வச்சுக்கோங்க. நேச்சுரலா உடம்புல செக்ரேட் பண்ற மார்பின் தான் என்டார்பின்ஸ். அது எப்ப செக்ரேட் ஆகும்னா நம்ம சிரிக்கும் போதெல்லாம் செக்ரேட் ஆகும். எப்பெல்லாம் சந்தோஷமா சிரிக்கிறோமோ அப்பெல்லாம் என்டார்பின் செக்ரேட் ஆகும். அதனால அந்த காலத்துல பார்க்ல வயசானவங்க போய் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ப நிறைய என்டார்பின் செக்ரேட் ஆச்சா கை வலி கால் வலி எல்லாம் தெரியாது. வலியை பொறுத்துக்கிற தன்மை இருக்கும். எப்பயுமே கோவப்பட்டுட்டு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும், உங்களுக்கு வலி ரொம்ப இருக்கும், கவலைப்பட்டே இருக்கும். உங்களுக்கு சிரிக்கவே இல்லைல்ல, என்டார்பின் அப்ப செக்ரேட் ஆகாது. அப்ப கவலை இருந்துட்டே இருக்குமா, அப்ப வலிக்கும். சிரிச்சுட்டே இருக்கு உங்களுக்கு வலி பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க, வலி தெரியாது. அது அவங்களுக்கு சூடு சொரணை இல்ல, அவங்க சிரிக்கிறதுனால குட் ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகி அது பெயின் கில்லரா வேலை பார்த்துட்டு அவங்க பெயின் இல்லாம இருக்காங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி சொன்னாங்கல்ல, அந்த பழமொழி பின்னாடி இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு. தமிழர்கள் மிகப்பெரிய ஞானிகள், ஜீனியஸ் பீப்புள்ஸ். ஆனா அவங்க சொன்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அது திருஷ்டிக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை பூசணிக்காய் விளையவே விளையாது, காணாம போயிருக்கும். அந்த காலத்துல நம்ம வர தலைமுறைகளுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு போனோம்னா ஓலைச்சுவடிகள்ல கோயில் கல்வெட்டுகள்ல நம்மளோட நம்பிக்கைகள்ல எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போன விஷயத்தெல்லாம் மூட நம்பிக்கையா நினைக்காம அதுல என்ன ஆரோக்கியம் இருக்குன்னு தேட போய் தான் இப்ப நான் இவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கேன். நான் சொன்னதை செஞ்சு பாருங்க. நான் மருந்து கொடுக்குறேன், உங்க காசை குணம் பண்றேன். நீங்க வலி இல்லாம இருக்கிறதுக்கு இப்ப நாட்டு மருந்துக்குள்ள போய் எலும்போட்டி பொடி வாங்குங்க. எலும்போட்டி செடி எல்லா கிராமங்களுக்கு வீட்டை சுத்தி நட்டு விடுங்க. 4 வளவலான்னு இருக்கும், கொப்பலாம் கொமட்டுற மாதிரி பால்ல கலந்து குடிங்க, ஃப்ரீ ஆயிடும். இதோட இந்த மெடிசன் சாப்பிட்டு குணமாயிருங்க. நிரந்தர தீர்வு இதுதான். மூட்டு வலிக்குதுன்னா ஹோமியோ டாக்டர் வந்தீங்கன்னா என்னன்னு பார்த்து காசை கண்டுபிடிச்சு சரி பண்ணி கொடுப்போம். வலி மாத்திரை போட்டா போட்டுட்டே இருக்க வேண்டியதான், அந்த மாத்திரையோட பாதிப்பை அனுபவிக்க வேண்டியதான். 1.5 வருஷமா இருக்குமா? 1.5 வருஷமா? இப்ப என்கிட்ட மருந்து எத்தனை மாசம் சாப்பிடுறீங்க? 1 மாசம் தான் வந்து 1 மாசம் தான் சாப்பிடுறீங்க. ஆனா உங்களுக்கு போன மாசத்துக்கு இந்த மாசம் இந்த கை வித்தியாசம் கம்மியா எவ்வளவு கம்மியா இருப்பாங்க. சரி, இன்னைக்கு இது ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கள மாதிரி வீட்டுக்கு ஒரு பெண் இருக்காங்க, எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. மேபி நான் டாக்டர் படிச்சதுனால மருந்து போட்டுக்கிறதுனால எனக்கு எந்த நோயும் அது கடவுள் புண்ணியத்துல அது பாசிட்டிவ் ஆகல. எனக்கும் ஒரு வலி வந்திருக்கும், வலிச்சா என்ன உடனே மருந்து எடுத்து குடிச்சுக்குவேன். அதனால ஏன்னா இது யாரையுமே விட்டு வைக்காது போல. இது பிரச்சனை கவலைங்கிறது எல்லா பெண்கள் ஆண்களுக்கும் வரும் போல. இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு நிச்சயமா உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.